Hello friends, welcome back to our channel. தமிழன் கெத்து. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே வீடியோக்கு கீழே இருக்க லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அவங்கள தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீ யூடியூபர்ஸ் இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூடியூப் சொன்னால் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டம் URL அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கஸ்டம் URLனால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த வேர்ட்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. URL அப்படின்னா லிங்க்னு சொல்லுவாங்க. கஸ்டம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுங்க. அதாவது நம்ம சேனலோட லிங்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு விஷயம் தான் இந்த கஸ்டம் URL. அப்புறம் இதை பண்ணி எனக்கு என்ன யூஸு அப்படின்னா ஒரு டவுட்டு. ஸோ என்ன யூஸுன்றதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் மெயினாக கொடுத்துருக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களோட சேனலை ஈஸியாக உங்களோட ஆடியன்ஸுக்கும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக உங்கள் சேனலை அவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்க ஒரு விஷயந்தான். எப்படி ப்ரோ அது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் உங்கள் சேனல் லிங்க்கை ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு கஸ்டம் URL செட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் உங்கள் சேனலோட லிங்க் இருக்கும். ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதனோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் எப்பயுமே அப்படின்னா youtube.com அப்படின்னு போட்டுட்டு போட்டுட்டு சேனல் போட்டுட்டு உங்களுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, யூனிக்கான ஐடி. இதுதான் ஒவ்வொரு சேனலுக்கான அந்த ஐடி மாதிரிங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் கஸ்டம் URL வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான். கீழே கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு அதையும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் youtube.com பாரிஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேனலு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க இந்த கஸ்டம் நேம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டால் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். பட் இந்த லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜஸ்ட் நீங்கள் சொன்னாலே போதும், அவங்களே ஈஸியாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்கள் சேனலை விசிட் பண்ண முடியும். இது தாங்க இந்த இடத்த, ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் TG KABILAN YT அதுதான் என்னோடய கீவேர்டு, ஓகேங்களா? அந்த இடத்த நீங்கள் youtube.com போட்டு ஒரு இந்த ஃபார்மெட் பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் youtube.com போட்டு ஒரு போட்டு உங்களோட TG KABILAN YT அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். நம்ம சேனலோட லிங்க் அதுதான். இல்லை அப்படின்னா youtube.com போட்டு போட்டு ஒரு போட்டுட்டு இன்னொரு போட்டுட்டு உங்களோட கஸ்டம் நேம் அந்த TG KABILAN YTன்றதான் என்னோட கஸ்டம் நேம் இந்த இடத்த. அந்த நேம் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட சேனல் வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணாமலே ஜஸ்ட் அந்த ஒரு வேர்டை கீவேர்டை சொல்கிறது மூலிமா அவங்க ஈஸியாக உங்களோட சேனலை விசிட் பண்ண முடியும். இதாங்க கான்செப்ட். இதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் இதை பண்ண முடியாது, ஓகேங்களா? சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். கன்ஃபார்ம் வீடியோவை பார்த்துட்டு இதை வைங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க விஷயம், உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா 100 இல்லை 100க்கு மேலே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சுருக்கணும். செகண்டாக கொடுத்துருக்கிறது அட்லீஸ்ட் 30 days ஓல்டாக இருக்கணும் உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு 1 month ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேங்களா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குல்ல, சேனலோட ப்ரொஃபைல் இமேஜ் அது அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சேனல் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே பேனர் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அந்த சேனல் ஆர்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு எது அப்படின்னு தெரியலனா ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த கஸ்டம் URL நீங்கள் சும்மா மாற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கே 3 டைம் தான் ஒரு சேனலுக்கு நீங்கள் கஸ்டம் URL சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மாற்றணும்னு வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் தான் மாற்றணும். வாங்க இப்போ அந்த கஸ்டம் URL எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கஸ்டம் URLனால் என்ன, அதனோட எலிஜிபிலிட்டி அது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ இந்த கஸ்டம் URL எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக லைவாக நானே செஞ்சு காட்டுறேன் என்னோடய சேனலுக்கு. அதுக்கான ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க இப்போ லைவாக பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கஸ்டம் URL செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நான் என்னோடய மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களும் யூடியூப் ஸ்டூடியோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு அந்த மானிட்டைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பென்சில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனோட பேர் கஸ்டமைசேஷன், ஓகேங்களா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக் இன்ஃபோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேனல் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ கடைசியாக எப்படி அடிச்சு பிடிச்சி அந்த ஆப்ஷனுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் சேனல் யூஆர்எல்ல உங்களோட பழைய சேனல் யூஆர்எல் என்ன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஏ கஸ்டம் யூஆர்எல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே கிளிக் பண்ணோடனே உங்களோட கஸ்டம் யூஆர்எல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டம் யூஆர்எல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு மேனுவலாகவே ஒரு கஸ்டம் யூஆர்எல் லிங்க் கொடுத்துருப்பாங்க உங்கள் சேனல் நேம் வர மாதிரி. அது வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து வேறு வேணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் சேர்க்கணும், லெட்டர் சேர்க்கணும் அப்படின்னா கீழே அந்த ரவுண்டு பாருங்கள் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமாக என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் உங்கள் கூடவே உங்கள் சேனல் நேம் வந்துடும். கூட எக்ஸ்ட்ராவே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சில லெட்டர்ஸ் இல்லை நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் தட் 450 இல்லைனா எஃப் சம்திங் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க்கும் அப்படியே காட்டும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கஸ்டம் லிங்க்கை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மேலே இருக்கிறதே ஓகேவாக இருக்குது. அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும் ஓகேங்களா. உங்கள் கஸ்டம் யூஆர்எல் இது தான் செட் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் மாற்ற முடியும். சாரி 1 வருஷத்துக்கு 3 டைம் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தனே லோடிங் ஆகிடுச்சு. என்னோடய சேஞ்சஸும் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு ஓகேங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கடைசியாக நம்ம கஸ்டம் யூஆர்எல்லை மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். ஒரு 2 இது காப்பி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று உங்களோட சேனல் ஃபஸ்ட்டு இருந்த அந்த யூஆர்எல், செகண்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த கஸ்டம் யூஆர்எல். இப்போ வந்து நமக்கு அந்த கஸ்டம் யூஆர்எல் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன யூஸுன்றது இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இது என்னோடய சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் வேறு சேனல் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ வழக்கமாக நம்ம எப்படி நம்ம ஷேர் லிங்க் எடுப்போமோ அந்த மாதிரி போயிட்டு அந்த லிங்க் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது முன்னாடி இருந்த சேனல் யூஆர்எல். இப்போ இருக்கிறது நான் கஸ்டமாக சேஞ்ச் பண்ண யூஆர்எல். இதில் என்ன ப்ரோ யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிருந்தேன், ஒரு கஸ்டம் யூஆர்எல்ன்றது இப்படி தான் இருக்கும். பொதுவான அந்த வேர்டு youtube.com/ உங்களோட கஸ்டம் நேம் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதை ஈஸியாக எல்லாராலையும் எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா இதாண்டா என்னோடய சேனலு அப்படி லிங்க்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வாயால் சொன்னாலே போதும், டிஜி கபிலன் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயின் கீவேர்டு இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் அந்த மெயின் கீவேர்டு ஓகேங்களா, புரியுதா. ஸோ இந்த மெயின் கீவேர்டு கூட நான் வந்து அப்படியே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓகேங்களா, ஜஸ்ட் சி போட்டுக்கலாம் இல்லை சி போடாமல் இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் பாருங்கள், இந்த ஒரு வேர்டு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு அந்த நேம், அந்த கஸ்டம் நேம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக உங்கள் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக உங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலாம் இந்த லிங்க் மூலிமா. அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு வேர்டு காமனான வேர்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கஸ்டம் நேம் மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்களால உங்கள் சேனலை வியூ பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளிக் பண்ண என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களுடைய நல்ல விடையில் சந்திக்கிறேன். ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா. ஓகே கைஸ், பபாய்.